بسم الله الرحمن الرحيم. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம குரான் காலேஜ் சேனலில் இன்றைக்கி உஸ்தாதோட குரானிக் பாட்காஸ்ட்டில் தான் இருக்கோம். இன்றைக்கி நம்ம சூரா தாகாவுடைய 5வது எபிசோட் பார்க்க போகிறோம். இதுவரை 4 எபிசோட்ஸ் பார்த்துட்டோம். அதில் நம்ம டீப்பாக வெறும் மேலோட்டமாக இல்லாமல் இன்றைக்கி வாழ்வியலில் டெய்லி நடைமுறைப்படுத்துறதுக்கு அல்லாஹ் என்ன நம்மக்கிட்ட சொல்ல வராங்கிறத உஸ்தாதிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்ஷால்லா அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். உதாரணமாக ஆரம்பத்தில் அல்லாஹ் ஒரு மையக்கருவோட சூறாவை சொல்லுவான் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதை உஸ்தாத் சொல்லியிருந்தாங்க, இந்த சூரா தாகாவுடைய மையக்கருவாக எது இருக்குன்னா கம்ஃபர்ட், ஆறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப முதல் 8 வசனத்தில் அல்லாஹ் ஒரு மனநிலை எப்படி இருக்கணும், நம்மளோட மனநிலை தாவா பண்ணக்கூடியவங்களோட மனநிலை எப்படி இருக்கணுங்கிறத அதெல்லாம் பலப்படுத்திக்கிட்டே வரான். அது மட்டும் இல்லாமல் நிறையா சோதனைகள் இன்னல்கள் நமக்கு வரதான் செய்யும். தாவா செய்கிறப்ப இந்த மாதிரி சூழலில் நன்மை ஏவுறப்ப வரதான் செய்யும். அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெஃபரன்ஸாக மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அல்லாஹ் சுட்டி காட்டி அவங்களுக்கும் இந்த மாதிரி நடந்துச்சு, அவங்களுடைய வரலாறு மூலமாக சொல்லி நபிகள் நாயகத்தை ஒரு கம்ஃபர்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டு வரதை பார்த்துட்டு இருந்தோம். அதனோட தொடர்ச்சியாக 5வது எபிசோட் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். உஸ்தாத், இப்போ 5வது எபிசோடில் 14வது வசனம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னனி அனல்லா லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி வ அகிமிஸ் ஸலாத்த லிஸிக்ரி அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதாவது நிச்சயமாக நாம் தான் அல்லாஹ், என்னை தவிர வேறு நாயன் இல்லை, ஆகவே என்னையே நீர் வணங்கும், என்னையே தியானிக்கும் பொருட்டு தொழுகையை நிலை நிறுத்துவீராக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இந்த வசனத்தோட ஒரு மேலோட்டமாக ஒரு கருவாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன உஸ்தாத்? இதில் இந்த வசனத்தில் ஆழமாக நம்ம சிந்திப்பதற்குரிய கருத்துக்கள் எல்லா வசனங்களையும் இருப்பது போல் இதுக்குள்ளே இருந்தாலும் கூட இது சொல்ல வர்ற தகவல்கள் ரொம்ப எளிமையாக தான் இருக்கிறது. ரொம்ப சாதாரண சொற்களில் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கான்செப்டை விளக்குகிற வகையில் தான் அல்லாஹ் அந்த வாசகங்களை, இந்த செய்தியை நமக்கு சொல்லித்தர்றான். அதில் என்ன இருக்குது? தன்னை பற்றி அறிமுகம் முதல்ல இருக்கிறது. தன்னை பற்றி அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். இன்னனி அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ் என்று தன்னை அறிமுகப்படுத்திட்டு, லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர வணக்கத்திற்குரியன் யாரும் இல்லை, ஃபஅபுதுனி, எனவே வணங்குவதற்கு தகுதியான என்னை மட்டுமே நீங்கள் வணங்கணும், வா அகிமிஸ் ஸலாத்தில் லிஸிக்ரி, என்னை நினைவு கூறுறதுக்காக வேண்டி நீங்கள் தொழுகையை நிலைநாட்டணும்னு சொல்லிட்டு ஒரு முதலாக ஒரு மனிதன் எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை, அந்த அறிவு ஞானம் குறித்த அல்லாவை பற்றிய ஞானம் குறித்த விஷயங்களை தான் அல்லாஹ் இங்கே பேசியிருக்கிறாங்கிறது இந்த முதல் வசனத்திலேருந்து நமக்கு விளங்குது. ஓகே, இப்போ முதல் விஷயமா அல்லாஹ் சொல்கிறப்ப இப்போ தூதுத்துவத்துக்கு முதன்மையான செய்தியாக அல்லாஹ் இன்னனி அனல்லா அப்படின்ற ஒரு இன்ட்ரோடக்ஷனை கொடுக்குறாங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஆமாம், உண்மையிலே இது ரொம்ப அருமையான கேள்வி. ஒருத்தரை தூதராக தேர்வு செய்கிறான். மேல் வசனம் அப்படி தானே வருது, வானஹ் தர்த்துக்க ஃபஸ்தமிலிமா யோஹா, உங்களை நான் தேர்ந்தெடுத்துட்டேன், இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கவனமாக கேளுங்க அப்படின்ட்டுன்னு தூது செய்தி ஆரம்பமாகிறது. மூசா நபி தூதராக தேர்வு செய்யப்பட்ட உடனே அவர்களுக்கு சொல்லப்படுகிற முதல் வஹி செய்தி, அப்படி கூட இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். நபிகளாருக்கு அருளப்பட்ட முதல் வஹி செய்தின்னு பேசுகிறோம்ல, ஹெரா குகையில் அருளப்பட்டுச்சு அப்படின்னு. அந்த மாதிரி மூசா நபிக்கு இந்த தூர்சினா மலையில் அல்லாஹ்வுடைய முதல் வஹியினுடைய வார்த்தைகளாக இந்த வார்த்தைகளை நம்ம புரிஞ்சுக்கலாம். இதில் குரானில் ஹதீஸ்களில் நம்ம தேடி பார்க்கும்போது ஒரு 3 நபிமார்களுடைய வரலாற்றில் இந்த மாதிரி முதல் செய்தியினுடைய அம்சம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுது. ஒன்று, ரசூலுல்லாவுக்கு முதல் செய்தி என்னங்கிறது நமக்கு குரானில் தெளிவாக வந்துடுச்சு. ஹதீஸ்கள்லாம் அது சொல்லிடுச்சு. முதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் அந்த ஹிரா குகையில் லைலத்துல் கத்ர் இரவுல ரமலானுடைய மாதத்தில் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் அப்படின்ற அந்த முதல் செய்தியின் வழியாக அவர்களுடைய தூதுத்துவ பயணம் ஆரம்பமானது என்று நமக்கு அது ரொம்ப பிரபலமான வரலாற்று செய்தி குரானும் சொல்லுகிறது. அடுத்து நம்ம பார்த்தோம்னா மூசா நபியினுடைய இந்த வரலாறு இங்கே அப்படி தான் ஆரம்பிக்கிறது. உன்னை நான் தேர்வு செஞ்சுட்டேன், சொல்கிறத கவனமாக கேளு அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் ஆரம்பிக்கிறேன், நான் தான் அல்லாஹ், என்னையை வணங்கணும், என்னை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை, என்னையை வணங்குவீராக என்கிற இந்த செய்தி. வேறொன்று பார்த்தோம்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு அனுப்பப்படுகிற நேரத்தில் முதல் செய்தியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துக்குள்ளே குடியமர்த்தப்படுகிற பொழுது அப்பம் சொல்லப்பட்டது ஒன்று, நீங்கள் இதுக்குள்ளே நீங்களும் உங்களுடைய மனைவியும் குடியிருங்க, விரும்பின மாதிரி நீங்கள் வாழுங்க, இந்த மரத்தின் பக்கம் மட்டும் நீங்கள் நெருங்காதீங்க என்று சொன்ன செய்தி அது. அதுக்கு பிறகு உள்ளுக்குள்ளே அந்த கட்டளை மீறப்பட்டு அவங்க பூமிக்கு அனுப்பப்படுகிற நேரத்தில் முதல் செய்தியாக, உலகத்துடைய மனித குலத்தினுடைய முதல் செய்தியாக நபிகளாருக்கு அருளப்பட்ட முதல் செய்தி, மூசா நபிக்கு அருளப்பட்ட முதல் செய்தி, இது எல்லாத்தினுடைய மிக முக்கியமாக மனித குலத்திற்கான முதல் செய்தியாக அல்லாஹ் சொன்ன செய்தின்னு சொல்லிவிட்டு அதுவும் குரானில் சொல்லப்படுகிறது.
நீங்கள் இங்கேருந்து போங்க, பூமிக்கு போங்க, இஹ்பித்து மின்ஹா ஜமீஆ, எல்லாரும் நீங்கள் பூமிக்கு இறங்குங்க, ஃபைம்மா யஅ்தியன்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உங்களுக்கு வழிகாட்டுதல் வரும், ஃபமன் தபிஆ ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன், என்னுடைய வழிகாட்டுதலை யார் பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு கவலையும் இல்லை பயமும் இல்லை என்று அந்த முதல் செய்தி, ஆதம் நபிக்கான முதல் செய்தி, மூசா நபிக்கான முதல் செய்தி, முகமது நபிக்கான முதல் செய்தின்னு சொல்லிட்டு இது எல்லாமே முதல் செய்தி. இந்த 3 விஷயத்தை நம்ம நேரடியாக குர்ஆன் ஹதீஸில் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இந்த வசனம் அதை தான் நமக்கு சொல்லுகிறது முதல் செய்தியை. முதல் செய்தியை சொல்லுகிற பொழுது நம்ம யோசித்தா என்ன விளங்குதுன்னு கேட்டால், முதல் செய்தி என்பது ஒரு முக்கியமான செய்தி. முதல் செய்தி என்பது அப்போ தான் ஆரம்பிக்குது. அப்போ முதல்ல எதிலிருந்து ஆரம்பிக்கணும்? இப்போ நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிப்போம், நம்ம பிழையாக ஆரம்பிச்சிருவோம். கரெக்டாக எதில் ஆரம்பிக்கணுமோ அதில் தான் ஆரம்பிப்போம்னு சொல்ல முடியாது. இடையிலேருந்து கூட ஆரம்பிச்சிருவோம், நம்ம ஆரம்பம்னு நினச்சிருவோம். அதுக்கப்புறம் போனதுக்கு பிறகு தெரியும், ஆக இதில் ஆரம்பிச்சிருக்கக்கூடாதுப்பா, அதிலிருந்து ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம பின்னாடி நம்முடைய அறிவு குறைபாட்டின் காரணமாக, அறியாமையின் காரணமாக ஆரம்பமற்றதை ஆரம்பமாக ஆக்கிடுவோம். முதல்ல எதுவும் சொல்லணுமோ அதை விட்டுவிட்டு அதை கடைசியில் சொல்லிக்கிட்டு இருப்போம். கடைசியில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை முதல்ல சொல்லிக்கிட்டு இருப்போம். எப்போதுமே சொல்லக்கூடிய ஆர்டர் முக்கியமானது, சொல்லக்கூடிய செய்தி எவ்வளவு முக்கியமானதோ அதுபோல் முதல் செய்தி முதல்ல எதை சொல்லணும், ரெண்டாவது எதை சொல்லணும், மூணாவது எதை சொல்லணும், மூணாவது சொல்ல வேண்டியதை முதல்ல சொன்னால் புரியாது. ரொம்ப முக்கியமான செய்தியாக இருக்கும். முதல் செய்தியை விட இது முக்கியமான செய்தியாக இருக்கும். ஆனால் கேட்குறவங்களுக்கு புரியணும்ல. இவன் பள்ளிக்கூடத்தில் போய் பாடம் படிக்க பிள்ளைங்களை அனுப்பி வைக்கிறோம், அவனுக்கு முதல்ல ஏபிசிடி சொல்லிக் கொடுக்கணும் தான். நீங்கள் குவாண்டம் தியரி சொல்லிக் கொடுக்குறது தேவை தான், அது இல்லைன்னு அப்படி சொல்ல முடியாது, அது அவசியமானது தான். அவன் நியூட்டனுடைய 3ஆம் விதி என்ன அப்படிங்கிறதுல நீங்கள் பாடத்தில் சொல்லிக் கொடுப்பீங்க, அது தேவை தான். ஒவ்வொரு விஷயத்துலையும் அது பயன்படும் தான். ஒவ்வொரு விதிக்கும் எதிர்வினை உண்டு என்பதெல்லாம் இது தேவை. ஆனால் அதுக்காக வேண்டி இதை நீங்கள் எப்போ சொல்லிக் கொடுக்கணும்? முதல்ல ஏபிசிடி படிக்கணும், ஆனாவனை படிக்கணும், 1 2 3 படிக்கணும். அதையெல்லாம் படித்து ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு பிறகு அடுத்த பிறகு இதுக்கு பிறகு அது, அதுக்கு பிறகு அது, அதுக்கு பிறகு அது அப்படின்னு போகணும்ல. ஒரு 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 சீக்வன்சி, ஒரு தொடர், எதில் துவங்கணும், எதில் உச்சம் கொண்டு போகணும், எங்கே போகணுங்கிற ஒரு மறைமுகமான ஒரு பாடத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நபிமார்களுக்கு சொல்லுகிற முதல் செய்தியின் வழியாக நமக்கு சொல்லுகிறான். எது முதலாக ஒரு மனிதனுக்கு உலகத்திற்கு சொல்லப்பட வேண்டியது என்ன? ஒருவர் தூதராக தேர்வு செய்யப்பட்ட உடனே அவர் முதலில் தெரிந்திருக்க வேண்டிய செய்தி என்ன? ஏன்னா அவர் தான் தூதுத்துவத்தினுடைய முதல் ஆடியன்ஸ். அவங்களுடைய அல்லாஹ்விடமிருந்து அவங்களுக்கு தான் செய்தி வருகிறது. அதுக்கு பிறகு அந்த செய்தி அவங்க அடுத்தவங்களுக்கு கொண்டு போக போகிறாங்க. அப்போ எதை கொண்டு போவாங்க? அவங்களுக்கு எது முதல்ல கொடுக்கப்பட்டதோ அதைத்தான் அவங்க முதல்ல கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க. அப்போ முதல் செய்தி என்பதை அல்லாஹ் நமக்கு மனித குலத்துக்கு போக வேண்டிய முதல் செய்தி என்ன? இந்த 3ஐயும் பார்த்தீங்கன்னா 3 வேறு வேறு செய்தி மாதிரி உங்களுக்கு தோணும், ஆனால் 3மே ஒரே செய்தி தான். மனித குலத்துக்கு போக வேண்டிய முதல் செய்தி ஒரே செய்தி என்பதை 3 கோணங்களில், 3 வார்த்தைகளில், 3 வகைகளில் அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் 3மே ஒன்று தான். நல்லா கவனித்து பாருங்கள். இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ரொம்ப தெளிவாக, இன்னனி அனல்லா, நான் தான் அல்லாஹ், லாயிலாக இல்லான, என்னை தவிர வணக்கத்திற்குரியவர் யாரும் இல்லை, ஃபஅபுதுனி, என்னையே நீங்கள் வணங்கணும். இப்படி முதல் செய்தி சொல்லிட்டானா அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகிறான். அல்லாஹை பற்றி அறிமுகம் முதல் செய்தின்னு வருகிறது. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக எடுத்தால் அதை பெரும்பாலும் எல்லாரும் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அது கல்வியை பற்றி பேசுகிறது, அறிவை பற்றி பேசுகிறது, கல்வி ஞானம், கல்வியினுடைய முக்கியத்துவம், எல்லோரும் படிக்கணும், எல்லோரும் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். பார்த்தீங்களா, அல்லாஹ்வே எப்படி சொல்லியிருக்கான் பார்த்தீங்களா? பள்ளிக்கூடத்தில் பேசுவதற்காக வேண்டி யார் அழைக்கப்பட்டாலும் சரிதான். ஒரு இஸ்லாமிய கல்லூரிகளில், இஸ்லாமிய கல்வி நிலையங்களுக்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் போனால் கூட அவங்க முதல்ல எடுத்து வச்சு பேசுகிற வசனம் எதுவாக இருக்கும்னா இதுதான். நபிகள் நாயகத்துக்கு அருளப்பட்ட முதல் வசனம் என்ன சொல்கிறது? இக்ர, படி என்று சொல்கிறது. அப்படின்னு படின்னு சொல்லுது, நான் இல்லைன்னு அதை மறுக்கலை. ஆனால் அந்த படி என்று சொல்கிறதுன்றதோடு நிப்பாட்டுறாங்கள, அங்கே தான் சிக்கல் இருக்குது. இப்போ நீங்கள் முழுசாக அந்த வசனத்தை முழுமைப்படுத்தினீங்க அப்படின்னா மூசா நபிக்கு சொன்னதும் ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னதும் ஒன்றுன்னு உங்களுக்கு புரியும். எப்படி புரியும்? படி, என்ன படி சேர்த்து சொல்கிறான் அல்லாஹ். பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக, படைத்த உன் இறைவன் பெயரால் படி. இப்போ இறைவனை படிக்க வேண்டியதனுடைய முதல் படி இறைவனை படிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பூரா நீங்கள் முதல்ல அருளப்பட்ட அந்த 5ஐயும் பாருங்கள், எல்லாமே இறைவனைத்தான் அறிமுகப்படுத்துகிறது. இங்கே எப்படி இறைவனை அறிமுகப்படுத்துகிறானோ மூசா நபிக்கு, அதே போல் பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக்கு, படைச்சவன் அவன் தான் அப்படிங்கிறத ஃபஸ்ட் அறிமுகப்படுத்தினான். அதை படிச்சுக்க, தெரிஞ்சுக்க, படைச்சவன் அவன் தான் தெரிஞ்சுக்க. 1. 2வது ஹலக்கல் இன்சான மின் அலக், எப்படி படைத்தான்? அலக்கிலிருந்து படைத்தான், அதையும் நீ தெரிஞ்சுக்க. அதுவும் அவனை பற்றி தான் பேசுகிறது. இக்ரா ரப்புக்கல் அக்ரம், 3வது வசனம் உன் இறைவன் சங்கைக்குரியவன் என்பதை படி, அதுவும் அதை தான் பேசுகிறது. உன் இறைவனை படி என்பதை தான் பேசுகிறது. இக்ரா ரப்புக்கல் அக்ரம் அல்லது அல்லம பில் கலம், அவன் எழுதுகோலை கொண்டு எழுத கற்றுக் கொடுத்தான் அப்படின்னா அதுவும் அவனை தான் பேசுகிறது. அவன் எப்படிப்பட்ட ஆள் தெரியும், அதுவும் அதை தான் பேசுகிறது.
அல்லவல் இன்சான மாலம் யாலம், மனிதனுக்கு அவன் அறியாததையெல்லாம் அவனுக்கு கற்றுக் கொடுத்தான். அதுவும் அதுதான் பேசுகிறேன். 5 வசனம் பேசுது. அந்த 5 வசனமுமே படி என்ன படி, அல்லாஹ் தான் படைச்சான் என்பதை படி, அல்லாஹ் வந்து நுணுக்கமான அளக்கிலிருந்து படைச்சான் அப்படிங்கிறத படி, அல்லாஹ் தான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லித்தந்தான் அப்படிங்கிறத படி, அல்லாஹ் தான் எல்லாத்தையும் விட வல்லமை மிக்கவங்கிறத படி அப்படின்னு அல்லாஹ்வை படி, இறைவனை படி என்பதே நபிகளாருக்கு சொல்லப்பட்ட முதல் செய்தி. அதே மாதிரி முதல் மனிதனுக்கு சொல்லப்பட்டது என்ன, அதுவும் அதுதான். நீ ஃபாலோ பண்ண வேண்டியது என்கிட்ட இருந்து அப்படின்னா படைப்பாளன் அவன் அப்படிங்கிறத படித்தா தான் இதையெல்லாம் நீ ஃபாலோ பண்ண முடியும். படைப்பாளனிடமிருந்து வருகிற விஷயங்கள் தான் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய விஷயம். அப்போ அதுலேயும் படைப்பாளனை பற்றிய அறிவு தான் உள்ளுக்குள்ளே இருக்கிறது. அப்போ அறிதல் என்பது என்று எடுத்துக்கொண்டால், அறிவு என்று எடுத்துக்கொண்டால், உலகத்தில் அறிவு அப்படின்னா அல்லாஹுவோடு உங்களை எது சேர்க்குமோ அதுதான் இஸ்லாத்தின் பார்வையில் அறிவு, இறைவனின் பார்வையில் அறிவு. இதை நீங்கள் உலகத்தில் எதை வேணுமானாலும் தேடுங்க, எதை வேணாலும் படிங்க. ஆனால் அந்த படிக்கிற ஒரு 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 ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் மருத்துவராக படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. மருத்துவர்னா என்ன, உடல் கூறுகளை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறீங்க. உடல் எப்படியெல்லாம் இயங்குது அப்படிங்கிறத பார்க்குறீங்க. இங்கேருந்து நரம்பு போகுது, அங்கேருந்து எலும்பு வருது, இங்கேருந்து ரத்தம் இப்படி போகுது, மூளை அப்படி துடிக்குது, ஹார்ட் இப்படி துடிக்குது அப்படின்னு எல்லாத்தையும் நீங்கள் படிக்கிறீங்க. இந்த ஹார்ட்டு துடிக்குது அப்படின்னு நீங்கள் நிப்பாட்டினீங்கன்னா இஸ்லாத்தின் பார்வையில் இது அறிவல்ல. உலகம் இது அறிவுன்னு கொண்டாடலாம், அதுக்குள்ளே அறிவின் ஒரு அம்சம் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் அங்கீகரிக்கிறது உண்மையான அறிவு அப்படிங்கிற அந்த தளத்துக்கு வரணும்னா இப்படி போய் அப்படி போய் எவ்வளவு நுணுக்கமாக அல்லாஹ் படைச்சிருக்கான் பார்த்தீங்களா அப்படின்னு போய் முடியணும். நீங்கள் எவ்வளவு நுணுக்கமாக இருக்குது பார்த்தீங்களான்னு முடியக்கூடாது. அப்படி பார்த்தா அது அறிவில்லை. எவ்வளவு நுணுக்கமாக அல்லாஹ் படைச்சிருக்கான் பார்த்தீங்களான்னு அல்லாஹ் இடத்துல போய் ஜாயிண்ட் ஆகணும். எல்லாவற்றையும் நீங்கள் படிங்க. ஆனால் அது எல்லாம் அல்லாஹ்வின் அற்புதத்தை, அல்லாஹ்வின் ஆற்றலை, அல்லாஹ்வின் திறமையை உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அதை விட்டுட்டு அதனுடைய முக்கியத்துவத்தை மட்டுமே உங்களுக்கு அது எப்படி இருக்குது தெரியுமா, அது எவ்வளோ சிறப்பாக இருக்குது தெரியுமா அப்படின்னு அதை கொண்டாடினீங்க அப்படின்னா நீங்கள் அறிவாளியாக இஸ்லாத்தின் பார்வையில் ஏற்கப்பட மாட்டீர்கள். உங்கள் அறிவு உண்மையான அறிவு அல்ல, முழுமை பெற்ற அறிவு அல்ல, அரைகுறையான அறிவு. அரைகுறையான அறிவு பெரும் ஆபத்து. அரைகுறையான அறிவு என்ன அறிவு இருக்குதா, அந்த அறிவை வச்சு அணுகுண்டு தயாரித்து அடுத்த மேலே போடுவீங்க. அரைகுறையான அறிவு இருந்துச்சுன்னா, முழுமையான அறிவு இருந்துச்சுன்னா அதே அந்த அணுவை வச்சு மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒன்றை கண்டுபிடிச்சி அதை எப்படியெல்லாம் மக்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் மக்களுக்கு பயன் தரக்கூடியவங்களாக மாறுவீங்க. அரைகுறை அறிவு ஆபத்தில் போய் முடியும், முழுமையான அறிவு மனித குலத்தை மேம்படுத்துறதில் போய் முடியும். அப்போ முழுமை என்பது இறைவனை பற்றிய அறிவில் தான் முழுமை பெறுகிறது. அப்போ இறை அறிவு தான் மனிதன் கற்க வேண்டிய அறிவிலே முதன்மை அறிவு. இது குர்ஆன் பல இடத்துல திரும்ப 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 இப்போ முதல் செய்திகளை அதான் சொல்லிட்டான்ல, நபிமார்களுக்கு அருளப்பட்ட முதல் செய்திகளாம் சொல்லிட்டான். எல்லா நபிமார்களுக்குமே கிட்டத்தட்ட இதைத்தான் அல்லாஹ் சொல்லி இருப்பான் என்பதை ஊகிக்க முடிகிறது. நேரடியாக குர்ஆனில் அதுக்கான சான்று நமக்கு இல்லாவிட்டாலும் கூட ஒரு இடத்துல பொதுவாக ஒரு சூரத்துல் அம்பியா நினைக்கிறேன், 21வது அத்தியாயம் நினைக்கிறேன், அதில் ஒரு வசனம் வருகிறது, ஒமா அர்சல்னா மின் கப்லிக மிர் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன். உங்களுக்கு முன்னால் நாம் அனுப்புகிற எல்லா தூதராக இருந்தாலும், எந்த தூதராக இருந்தாலும் எல்லாருக்கும் நாம் வஹி அறிவித்தோம். எப்படி அறிவித்தோம், லா இலாஹ இல்லா அன, இங்கே வந்துச்சுல, லா இலாஹ இன்னனி அனல்லா லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர வணக்கத்துக்குரிய யாரும். அதே மாதிரி இல்லா நூஹியிலே அன்னஹு லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை, ஃபஅபுதூன் என்னையே நீங்கள் வணங்கணும் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு முன்னாடி வந்த எல்லா இறை தூதர்களுக்கும் நாம் வஹியாக சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த செய்தி தான் முதல் செய்தியாக போயிருக்கும் என்பதை யூகித்து நம்மால் 3 நபிமார்களுக்குள்ளது தெளிவாக இருந்தாலும் மற்ற நபிமார்களுக்குள்ளது இந்த வசனத்திலிருந்து இப்படித்தான் அல்லாஹ் ஆரம்பித்திருப்பான் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இந்த அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிற முதல் செய்தி, மூசா நபிக்கு அறிமுகப்படுத்துகிற இந்த முதல் செய்தியிலிருந்து நம்ம புரிகிறது என்னென்னு கேட்டால், நாம் கற்க வேண்டிய பாடங்களில், நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடங்களில் முதல் பாடம் அல்லாஹ் என்கிற பாடம் தான், அல்லாஹ்வுடைய ஆற்றலை பற்றிய பாடம் தான், அல்லாஹ்வுடைய அறிவை பற்றிய பாடம் தான் என்பதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். சுப்ஹானல்லாஹ் உஸ்தாத். ஆனால் இன்றைக்கி காலத்தில் நமக்கு பார்த்தோன்னா ஸ்கூல்லையோ இல்லை காலேஜுகள்லையோ இந்த மாதிரி உன்னோட படைப்பாளன் நல்லாதான்றது இல்லை. ஆனால் இதெல்லாம் பார்த்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அவங்க பாடமாக வீட்டில் சொல்லி கொடுத்தாங்கன்னா நல்லா, வீட்டில் சொல்லிக் கொடுக்கும். கரெக்ட், ரொம்ப முக்கியமானது. அங்கே ஸ்கூல் காலேஜஸில் இப்போ நமக்கு ஆற்றலோ இதோ இல்லை, அதில் எவ்வளோ தூரம் நம்மளால் மாற்றம் செய்ய முடியும்னு நமக்கு தெரியவும் இல்லை, நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே இல்லை, அது கைமீறி போய் இருக்கிறது. அப்போ நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே என்ன, நம்ம வீடு இருக்குது, நமக்கு நம்ம கையில் நம்ம பிள்ளைங்க இருக்கிற நேரம் இருக்கிறது.
ஆனால் அந்த நேரத்தில் நாம் இதை கற்பிப்பதற்கு தான் முயற்சி எடுக்கணும். ஓகே உஸ்தாத். இப்போ இந்த வசனத்தில் அல்லாவை அறிதல் ஒரு ஆங்கிளில் பார்த்தாலும் அறிதலோடு சேர்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபாபுதினி என்னை வணங்குங்க அப்படின்னு சொல்கிறான். அறிதல் ப்ளஸ் வணங்குதல், இதை எப்படி பொருந்தி பார்க்குறது ரெண்டத்தையும்? அதாவது இதை எப்படி பார்க்கலாம்னு கேட்டால் ஒரு நல்ல கேள்வி தான். அறிவு என்பது ரொம்ப முக்கியமானதுன்னு நம்ம சொன்னோம். ஆனால் அதுவும் பாதி தான். அந்த செய்தியுமே முழுமை பெற்றதில்லை. எப்போதுமே அறிவுங்கிறது முழுமையாக இருக்கணும். நம்மளை அந்த நம்ம சொன்ன வார்த்தைகளை கூட நம்ம முழுசாக சொல்லலை, அதுலேயும் பாதி தான் சொல்லியிருக்கோம். அறிவு ரொம்ப முக்கியமானது, அல்லாஹ்வை பற்றி நீங்கள் அறிஞ்சுக்கணும், அது ரொம்ப தேவையானது அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுலேயும் பாதி இருக்குது. இன்னும் மீதி இன்னொரு பக்கம் இருக்கிறது. அது என்ன? இந்த அறிவு என்பது அறிவோடு நின்று விட்டால் இஸ்லாம் அதை அறிவாக ஏற்பதில்லை. இந்த அறிவு என்பது ஆற்றலாக மாற வேண்டும், ஆக்ஷனாக வெளிப்பட வேண்டும். அறிவு அடுத்த கட்டத்துக்கு நகரணும். அப்படி நகர்த்துனா தான் அதுக்கு பேர் அறிவு. அது நகரத்தில் வெறுமனே செம்மையாக இருந்துச்சுல அப்படின்ட்டு நின்றுச்சு வண்டி, ஒரு ஃபாய்தாவும் இல்லை. இதை எல்லாம் கொண்டாட மாட்டான். தெரிஞ்சுக்கிட்டலப்பா, தெரிஞ்ச நீ என்ன செஞ்ச, சிறப்பாக இருக்குன்னு என்ன செஞ்ச? ஒருத்தன் பாதிக்கப்பட்டு கிடக்கிறான் அறிவு. நீ என்ன செய்யணும்? பாதிக்கப்பட்டவனுக்கு உதவி செய்யணும்ல. அப்படி உதவி செஞ்சால் தான் அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்பதை நீ உண்மையாக அறிந்திருக்கிறாயின்னு அர்த்தம். இல்லாட்டி சும்மா ஊருக்காக வேண்டி நடிக்கிற, அறிஞ்ச மாதிரி நடிக்கிற, நீ அறியலை. அப்போ அறிவு என்பது ஆற்றலாக மாறணும். அதனால தான் அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்திட்டு தன்னுடைய அறிவை பற்றி சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த அறிவின் வெளிப்பாடு என்ன? இறைவன் தான், அல்லாஹ் தான் இறைவன், அவனை தவிர வணக்கத்திற்குரியவர் யாரும் இல்லை என்று அறிந்த உடனே ஒரு மனிதனுடைய அடுத்த கட்டம் என்னவாக இருக்கணும்? ஃபாபுதுனி, என்னை நீ வணங்கிடணும், எனக்கு நீ கட்டுப்பட்டுறணும், நான் சொல்கிறதுக்கெல்லாம் கேட்டு. அப்படி நீ கேட்டால் தான் என்னை அல்லான்னு ஒத்துக்கிட்டேன்னு அர்த்தம். ஆனால் அல்லான்னு ஒத்துக்கிட்டேன், வாயில் சொல்லிட்டேன், ஆனால் அவன் சொல்கிற உன்னையும் கேட்க மாட்டேன்னா அப்போ நீ ஒத்துக்கல, சும்மா பேருக்கு நடிக்கிற, ஊருக்காக வேண்டி ஏமாத்துற, அல்லது அறகுறையாக நம்பிக்கிட்டு இருக்கிற. இந்த நம்பிக்கையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். முழுமை பெற்ற நம்பிக்கை என்பது, அறிவு என்பது ஆற்றலாக கன்வெர்ட் ஆகணும், செயலாக வரணும். செயலாக வராத கண்டிக்கலாம். இப்போ எல்லாத்துக்கும் பிரபலமான ஒரு குர்ஆன் வசனம் ஒன்று உண்டு, பயான்கள் அதிகமாக ஆலிம்கள் சொல்லக்கூடிய வசனம் தான். தௌராத் வேதம் வழங்கப்பட்ட வேத அறிஞர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுவான். மசலுல்லதீன ஹும்மிலு தௌராத்த சும்மலம் யஹ்மிலுஹா கமசலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா. தௌராத் வேதம் வழங்கப்பட்டு கொடுக்கப்பட்டு அதன்படி யார் நடக்கவில்லையோ அவர்கள் ஏடுகளை சுமக்கிற கழுதைகளை போன்றவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கழுதையினுடைய முதுகில் பெரிய அறிவு ஞானத்தினுடைய பொக்கிஷங்களை தூக்கி வச்சாச்சு. அதன்படி இந்த கழுதை செயல்பட போகுதா? அறிவாகவே இருக்கும், ஆற்றலாக மாறாது, செயலாக மாறாது. அப்போ செயலாக மாறாத அறிவு இருந்துச்சுன்னா நீ கழுதையை மாறிங்கனால. இப்போ நாம் இன்னும் சொல்ல போனால் இந்த வார்த்தையினுடைய கணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறதா இருந்தால் அல்லாஹ்வுடைய பார்வையில் மனுஷன் எவ்வளோ முக்கியமானவங்கிறத பார்த்துட்டு நீங்கள் இதை பார்க்கணும். அல்லாஹ்வுடைய பார்வையில் மனுஷன் சாதாரணமான படைப்பு இல்லை, எவ்வளோ பிரம்மாண்டமான படைப்பை நீங்கள் பார்க்கலாம், சிலாகிச்சு போகலாம், அப்படியே பிரமிச்சு உங்களுடைய ரோமக்கால்கள் சிலிர்க்கிற அளவுக்கு எத்தனையோ உயிரினங்களை நீங்கள் இந்த பூமியில் பார்க்க முடியும். ஆனாலும் அல்லாஹ்விடத்திலே ஆக சிறப்பு பெற்ற ஒன்றாக அல்லாஹ் மனுஷனை தான் வச்சிருக்கான். வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் மேன்மைப்படுத்தி இருக்கிறோம். உலகத்தில் மொத்த உலகமே ஆதமுடைய மக்களுக்காகத்தானே. ஹுவல்லதி ஹலக லக்கும் மா ஃபில் அர்லி ஜமீஆ, பூமியில் இருக்கிற எல்லாம் உங்களுக்காகனா மனிதனுக்காகனு அர்த்தம். அப்போ மனுஷன்தான் இதில் மெயின். மற்ற எல்லாம் மனுஷனுக்கு உதவி செய்யத்தான், மனித வாழ்க்கைக்காக, மனிதனுடைய உயிர் இருத்தலுக்காக, மனிதன் நல்ல முறையில் இந்த பூமியிலே வசிப்பதற்காக. அதுக்கு தான் சூரியன் பிரம்மாண்டம். ஆனால் அந்த பிரம்மாண்ட சூரியன் மனிதனின் பயன்பாட்டுக்கு தான். நிலவு பிரம்மாண்டம், அந்த நிலவின் பயன்பாடு மனிதனுக்காகத்தான். அப்போ மனுஷன்தான் இந்த இறை படைப்பினுடைய மையமாக இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒன்றை அவனுக்காக சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை, அதை இதை என்று கோடானு கோடி படைப்புகளை படைச்சு வச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட நிலையில் வச்சிருக்கிற அல்லாஹ் அந்த ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் இவன் கழுதை மாறினான். அப்போ எவ்வளவு அல்லாஹ்வுடைய அந்த கோபத்தின் வெளிப்பாட்டை இந்த வார்த்தையில் வெளிப்படுத்த நீங்கள் பார்க்கணும். இப்படி தூக்கி சிலாகிச்சு உனக்கு தாண்டா எல்லாம் அப்படின்னு சொன்ன ரப்புல் ஆலமீனே கழுதை மாதிரி இருக்க. கழுதைக்காக வேண்டி இந்த பூமி இல்லை, கழுதைக்காக வேண்டி சூரிய சந்திரன்கள் இல்லை, அதுக்காக வேண்டி இதை படைக்கலை. மனுஷனுக்காகவே தான் கழுதையும் படைத்தான், மனிதனுக்காகத்தான் சூரியனையும் படைத்தான். அப்படிப்பட்ட அல்லாஹ் மனுஷனை பார்த்து, அதுவும் மனுஷனை வெறும் மனுஷன் இல்லை, வேதம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா அறிவாளி,
அல்லாவிடமிருந்து நேர்வழி வந்திருக்கு. அதை அவன் தெரிஞ்சு வேற வச்சுருக்கான், அவன் படித்து வேற வச்சுருக்கான், கேட்டால் கேள்விக்கு ஆன்சர் பண்ணுற அளவுக்கு பெரிய அறிவாளியாக இருக்கிறான். அப்படி அவங்கள நம்ம உயர்வாக தான் பார்ப்போம். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் வேத அறிஞர்கள் அப்படின்னா அறிஞர்கள் அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் அப்படி உசத்தியாக பார்க்க வேண்டிய ஆட்களை கழுதை என்கிற அளவிற்கு எல்லாம் மட்டப்படுத்துகிறான். அப்படின்னா காரணம் ஒன்றே ஒன்று தான், அறிவு இருந்துச்சு. அது ஏன் ஆக்ஷனுக்கு வரல, செயல்பாட்டுக்கு ஏன் வரல? செயல்பாட்டுக்கு வரலாட்டி நான் ஒத்துக்கவே மாட்டேன். கண்டிக்கிறான் பல இடத்துல. செயல்படாத ஒன்று நீ எதுக்கு போட்டு பேசிக்கிட்டு இருக்கிற அப்படி கண்டிக்கிறான். இதை விட இன்னொரு சூப்பரான ஒரு வசனம் இருக்குது பாருங்களேன். சூரா பனு இஸ்ராயில் நினைக்கிறேன். மக்கள் கேட்டுக்கிட்டே இருப்பான், காபிர்கள்லாம் ஒவ்வொரு காலத்துலேயும் நபிமார்களை மறுக்கிறதுக்கு பல காரணங்களை சொல்லுவாங்க. அதில் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா, ஏன்னா இவர் மனிதர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, மலக்கு வரக்கூடாதா, ஒரு மாணவர் வந்து சொல்லக்கூடாதா, சொன்னால் நம்பிட்டு போயிடுவோம், நம்மளே மாதிரி சாதாரண சாப்பிட்ற குடிக்கிற தெரு வீதிகளில் நடந்துக்கிட்டு இருக்கிற இவர் என்ன மனிதர் வந்து நம்மளை மாதிரி ஆள் வந்து அல்லாவுடைய தூதருங்கிறாரு, ஒரு மலக்கு வர வேண்டியதானே, இப்படி ஒரு வாதத்தை வச்சாங்க. ஏன்னா அல்லா இடத்துல தான் வானவர்கள் இருக்கிறாங்களே, வானவரே வந்துட்டாருன்னா நம்ம நம்பிட்டு போயிடலாமே அப்படியெல்லாம் கேட்டாங்க. ஆனால் இதுக்கு எல்லாம் ஆன்சர் பண்ணால், அதெல்லாம் இல்லைப்பா, நான் மனுஷனை தான் அனுப்புவேன். நீ வந்து மலக்கு அனுப்புன்னு சொன்னால் கூட லஜஅல்னாஹு ரஜுலன், அந்த மலக்கையும் அனுப்பினான்னு முடிவெடுத்தாலும் எப்படி அனுப்புவோம் தெரியுமா, அவரையும் மனுஷனாக மாற்றி தான் அனுப்புவேன். வளலபஸ்னா அலைஹிமா எல்பிசுன் அப்படி அனுப்பிட்டேன்னு வச்சுக்க, திரும்ப அதே குழப்பம் திரும்பவும் வருங்கிறான். அப்படின்னு என்ன, இப்போ வந்திருக்க ஒரு மலக்கு தானே, மலக்கையே அனுப்பணும் முடிவெடுத்தா கூட மலக்கை கூட நான் அனுப்புவேன். எப்படி அனுப்புவோம் தெரியுமா, மலக்காக வர மாட்டார், ஜிப்ரீலாக வர மாட்டார், மீக்காயிலாக வர மாட்டார். அவர் எப்படி வருவார், அவரும் மனுஷனாக தான் வருவார். அவர் முஸ்தபாவாக வருவார், அப்துல் காதா வருவார், அப்துல் ரஹீமா வருவார். இப்போ மனுஷன் பார்வையில் வேறு யார், மனுஷன் தான். என்னப்பா திரும்பவும் மனுஷன் வந்திருக்கா, குழம்பு வளல பஸ்ஸுனா அழகிமா எல்பிசும், திரும்பவும் அதே குழப்பம் பஞ்சாயத்து வரும் அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன சொல்கிறான், நான் ஒரு கட்டத்திலேயும் மனிதர்களுக்கு வழிகாட்ட வானவர்கள் அனுப்ப மாட்டேன், மலக்குகள் அனுப்ப மாட்டேன், இவ்வளோ உத்தரவாதமாக சொல்கிறான். அப்போ ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இல்லை நினைக்கணும்? சரி நீ வானவரை அனுப்புனா நான் ஏற்றுக்கிறேங்கிறான்ல, அனுப்பி விட்ற வேண்டியது அளவுக்கு தான் முடியும் தானே. இன்னும் சொல்ல போனால் வானத்திலிருந்து வானவர் தான் வர்றாரு, ஜிப்ரீல் தான் அங்கேருந்து வர்றார், பூமிக்கு வந்துட்டார், ரசூல்லாவை பார்க்குறார், ரசூல்லாவுக்கு ஓதி காட்டுறார். ரசூல்லாவுக்கு மட்டும் ஓதி காட்டிக்கிட்டு இருக்காத, எப்பா எல்லாருங்க வா அப்படின்னு ஊரை பூரா கூட்டி வச்சு ஓதி காட்டிட்டு போயிடலாம்ல, ரொம்ப ஈஸி தானே. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் பிடிவாதமாக, அதெல்லாம் கிடையாதுப்பா, நான் வானவரை உனக்கு தூதராக அனுப்ப மாட்டேன். அதுக்கான காரணத்தை விளக்குறான். ஏன் இவ்வளவு தூரம் அழுத்தமாக அல்லாஹ் நிற்கிறான் அப்படிங்கிறத தான் அந்த பனு இஸ்ராயலில் அல்லாஹ் விளக்குறான். நாம் மனுஷன் இந்த பூமியில் லவ்கான ஃபில்லர்லி மலாய்க்கத்துன், நபியை நீங்கள் சொல்லுங்கள், அவங்கள்ட்ட குல் நபியை சொல்லுங்கள், வானவரை கேட்குறாங்களா அவங்கள்ட்ட சொல்லுங்கள், லவ்கான ஃபில்லர்லி மலாய்க்கத்துன் எம்ஷூன முத்துமை இன்னீன, இந்த பூமியில் வானவர்கள் நடமாடி கொண்டிருந்தால், வசித்து கொண்டிருந்தால், அவங்க நிம்மதியாக போகிறது வர்றது சாப்பிட்றது, இந்த பூமியில் அவங்க வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்க, லனஸ்ஸல்னா அலைஹிம் மின ஸமாய் மலக்கர் ரசூலா, வானத்திலிருந்து வானவரை நான் தூதராக அனுப்பியிருப்பேன். இங்கே பூமியில் வானவர் இருந்தால் வானவரை அனுப்பியிருப்பேன். நீங்கள் இருக்க மனித பையோட மனுஷனாக இருக்கிறவனுக்கு மனுஷனை தான் நான் அனுப்புவேன். ஏன், வானவர் வருவார், வானவர் வந்தால் அவர் சொல்ல தான் முடியுமே தவிர செய்ய முடியாது, வானவரால் செயல்படுத்த முடியாதுல்ல. நீங்கள் இப்படி சாப்பிட வேண்டும்னு வானவர் வந்து சொல்லிட்டார், வானவர் சொன்னால் அவர் சாப்பிட்டு காட்டுவாரா? ரசூல்லா சாப்பிட்டு காட்டுவாங்க, எப்படி சாப்பிடணும், எப்படி உழைக்கணும், எப்படி தூங்கணும், எப்படி குடும்பம் நடத்தணும், எல்லாத்தையும் செஞ்சு காட்டுவாங்க. வானவருக்கு எப்படி அவரோட குடும்பம் நடத்துவார், அவர் எப்படி சாப்பிடுவார், அவர் எப்படி மலஜலம் கழிப்பார், அவர் எப்படி பலகீனத்துக்குள்ளே உட்படுவார், அவர் தொழுக ஆரம்பித்து சாமி தொழுதுருவார், இரவு முழுக்க தொழுவார், சோர்வே அடைய மாட்டார், ஒரு வாரம் ஆனாலும் தொழுவார், ஒரு மாதமும் தொழுவார், ஒரு வருஷம் ஆனாலும் அப்படியே நிற்பார். வானவர்கள் அப்படி தானே படிச்சிருக்கனால லா எஃப்துரூன், அவர்களுக்கு சோர்வே அடைய மாட்டார். உலகம் பூமி படைக்கப்பட்ட நாள்லேருந்து ஒரு வானவர் இருக்காராம், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அவர் டியூட்டி என்ன, எதுக்கு வேண்டி வச்சுருக்கான்னு கேட்டால் சூரூருக்காண்டி வச்சுருக்கானா. இல்லை, சூரூருன்னா உலகம் அழிகிறதுக்காக, ஊதின உடனே எல்லாம் அழிஞ்சினாசம். அவர் ரெடியாக நிற்கானா, எப்போ வானம் பூமி படைக்கப்பட்ட நாள்லேருந்து அப்படியே ரெடியாக எப்போ ஆர்டர் வரும் அல்லாட்டிருந்து வந்தவுடனே ஊதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நாள் நிற்காரு, நேத்தா முந்தா நாளா, ஒரு வாரமா, 10 நாளா, ஒரு மாதமா, ஒரு வருஷமா, 10 வருஷமா, 50, 100, வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் இப்படியே ரெடியாக நிற்கார். எப்பண்டா வரும்? நம்மளால் மனுஷனால் முடியுமா? கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் சஜ்ஜால கூட ஒரு 5 நிமிஷம் கூட்டின்னு வைங்க, ஏப்பா எவ்வளோ நேரம் மூச்சு விட முடியலைங்கிறோம். அவர் இத்தனையும் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் சோர்வடைய மாட்டார்கள், பலவீனத்திற்கு ஆட்பட மாட்டார்கள்.
ஆமாம், அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற படைக்கப்பட்டிருக்கிற ஒரு வானவர்கள் நமக்கு வந்து சொல்கிறாங்கன்னு வைங்க, சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க, சொல்லிட்டு போவார். பின்னாடியே இவன் சொல்லுவான், அவருக்கு என்னப்பா வானவர் சொல்லுவார், நம்ம மனுஷன், நம்ம செஞ்சு பார்த்தாலும் அவருக்கு தெரியுமா. அப்போ வானவர் தூதரை வர முடியாது என்பதற்கு காரணம் என்னென்னா, செய்து காட்ட முடியாது. அப்போ செயல் இல்லாத அறிவு அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்படாது. அதனால தான் தூதரே அனுப்பலை என்கிற அளவிற்கு அல்லாஹ் உறுதியாக கராராக நிற்கிறான். அப்படின்னா இந்த வசனத்தின் வழியாக அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வை பற்றி அறிவு, இன்னனி அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ், என்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, என்னையே வணங்கு அப்படின்னு அது இது முடிச்சோன்னு அது வருதுன்னா அறிவு வந்துருச்சு. அறிவை தொடர்ந்து ஆற்றல், அறிவு ஆற்றலாக மாறணும், அறிவு ஆக்ஷனாக மாறணும், அறிவு செயலாக மாறணும், அறிவு அறிவாக தங்கிவிடக்கூடாது என்பதை அல்லாஹ் இங்கே பேசுகிறான். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எதையெல்லாம் அறிந்திருக்கிறோமோ, இப்போ அடுத்த கேள்வி அதான், எதையெல்லாம் அறிந்திருக்கிறோமோ அதையெல்லாம் செயல்படுத்துகிறோமா? அப்படி செயல்படுத்தலை அப்படின்னா நீங்கள் எந்த லிஸ்ட்டுன்னு பார்த்துக்க வேண்டியதான். ஓகே சார், இப்போ அறிவு ஆற்றலாக மாற்றணுங்கிறது புரியுது. வணங்குதல்ன்றது ஒரு செயல்பாடு அப்படிங்கிறது. இப்போ பொதுவாக வணங்குதல்னாலே நமக்கு மைண்டுக்கு வர்றது தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு செய்கிறது, ஜக்காத்து கொடுக்குறது, இப்படி தானே புரிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ இப்போ வணங்குதல் அப்படிங்கிறதுக்கான ஒரு எலாபரேட்டடான பொருள் என்ன சார்? வணங்குதல் அப்படிங்கிறது, தொழுகை, நோன்பு எல்லாமே ஒரு வணக்கம் தான். வணக்கத்தின் ஒரு குறிப்பிட்ட வடிவங்களவை. ஆனால் இஸ்லாத்தின் பார்வையில் வணக்கம் என்று சொல்லப்படுவது, அல்லாஹ் என்னை வணங்குங்கள் என்று சொல்வதனுடைய பொருள் என்பது இவை இதோடு மட்டுப்பட்டதல்ல, அது மொத்த வாழ்க்கையும் குறிக்கும். மனித வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களிலேயும் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதை வணங்குதல் என்ற சொல்லில் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிறதா இருந்தால், மனிதர்களையும் ஜின்களையும் ஏன் படைத்தேன் அப்படிங்கிற காரணத்தை அல்லாஹ் சொல்லுவான். இது இப்போ பயான்களில் ரொம்ப பிரபலமானது. ஜும்மாக்கள் எல்லாம் பெரும்பாலும் இந்த வசனத்தை சொல்லி தான் ஆலிம்கள் உரை நிகழ்த்துவாங்க. ஒமா ஹலக்குத்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் படைக்கவில்லைன்னு அர்த்தம் பண்ணுவாங்கல்ல. இப்போ வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்கும் படைக்கலை அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிட்ட மாதிரி வணக்கம் என்பது தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு என்கிற ஒரு குறிப்பிட்ட வழிபாடுகள், குறிப்பிட்ட நிகழ்வுகள் தான் வணக்கமாக இருந்தால், வணங்குறதை தவிர வேறு எதுக்கும் படைக்கலைங்கிறான் அல்ல. அப்படின்னா இதை தவிர வேறு எதையும் செய்யக்கூடாதுல்ல. சாப்பிடக்கூடாது, குளிக்கக்கூடாது, தூங்கக்கூடாது, குடும்ப வாழ்க்கை நடத்தக்கூடாது, வியாபாரம் பண்ணக்கூடாது, பஞ்சாயத்து பேசி சமாதானம் செய்யக்கூடாது, ஒன்றுமே நடக்கக்கூடாது. ஏன்னா என்னை வணங்க படைச்சேன்னு சொல்லலை, வணங்குறதை தவிர வேறு எதுக்கும் படைக்கலன்டான். அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிட்ட அர்த்தம் இல்லை அது. ஏன்னா உண்மையில் இந்த வசனத்துக்கு இதுதான் அர்த்தமாக இருந்தா, ரசூல்லா வணங்குறதை தவிர வேறு எதையும் மன்னிக்க கூடாதுல்ல. அவங்க தான் எல்லாம் பண்ணாங்களே. அவங்க போர்க்களத்தில் நின்று எதிரியை வெட்டு வீழ்த்துற அந்த சண்டை கூட செஞ்சாங்களே. அப்படின்னா அதனுடைய பொருள் என்னென்னா, வணக்கம் என்பது வெறுமனே இந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த வாழ்விலும் அல்லாஹ் எஜமானனாக ஒத்துக்கொண்டு அவன் என்ன கட்டளை இடுகிறானோ அதை செயல்படுத்துகிற செயல்முறைக்கு பேர் வணக்கம். அதை நீங்கள் அந்த வசனத்திலே புரியலாம். அதில் நீங்கள் நல்லா பாருங்கள், இல்லா யாபுதூன், யாபுதூன் அந்த வசனத்தில் வருது சூரத்து தாரியாத்தில், என்ன வணங்குறதுக்காக. அந்த யாபுதூன் அப்படிங்கிற அந்த சொல்லில் அதனுடைய பேசிக் மூல சொற்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபுது. அப்துன்னா என்ன? அடிமைன்னு அர்த்தம். அப்துல்லா அல்லாவுடைய அடிமைன்னு சொல்லுவோம், அடிமைன்னு அர்த்தம். அப்போ என்னை வணங்குவதற்காகவே அன்றி என்பதற்கு சரியான பொருள் வைக்கிறதா இருந்தால், எனக்கு அடிமையாக இருப்பதற்காகவே அன்றி வேறு எதற்காகவும் படைக்கலை. அடிமையாக இருத்தல், 24 மணி நேரமும் அடிமையாக இருக்க முடியும். நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே அல்லாவுக்கு அடிமையாக இருக்க முடியும், அல்லாஹ் சொன்ன மாதிரி சாப்பிட்டா. நீங்கள் தொழில் பார்த்து கொண்டே அல்லாவுக்கு அடிமையாக இருக்க முடியும், அல்லாஹ் சொன்ன மாதிரி நீங்கள் தொழில் செய்தால். நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டே அடிமையாக இருக்க முடியும், அல்லாஹ் சொன்னபடி குடும்ப வாழ்க்கையை நீங்கள் நடத்தினார். தொழுகிற பொழுது நீங்கள் அடிமையாக இருக்க முடியும், அல்லாஹ் சொன்னபடி தொழுதால். இது மாதிரி எல்லா காரியங்களிலேயும் அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருத்தல் என்பதைத்தான் அந்த 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 வார்த்தையை குறிக்கிறதே தவிர குறிப்பிட்ட வழிபாடுகளை மட்டும் குறிப்பதாக நம்ம அதுக்கு பொருள் கொள்ளக்கூடாது. ஓகே உஸ்தாத், அப்படி வாழ்க்கையே நமக்கு இப்போ வழிபாடு அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்கிறாங்கிறது புரியுது. இப்போ வாழ்க்கையே வழிபாடாக இருக்கிறப்ப தனியாக எதுக்கு தொழுகைன்ற ஒரு வழிபாடு, அதை 5 நேரத்தில் நம்ம ஸ்பெசிஃபிக்கான ஒரு டைமில் பண்ணணுன்றதுக்கு? மொத்த வாழ்க்கையுமே 24 மணி நேரமே எல்லாவுக்கும் கட்டுப்படும் சொன்னதுக்கு பிறகு குறிப்பிட்ட டைம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த நேரத்தில் இந்த வழிபாடு செய்ய, ஹஜ் நேரத்தில் ஹஜ்ஜுடைய வழிபாடு செய்ய அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை இது நல்ல ஒரு கேள்வி தான். எதுக்கு அப்படின்னா, சும்மா வீணாலாம் எல்லாம் தரல. ஏன் தந்திருக்கிறான்னா,
24 மணி நேர வழிபாட்டை சிறப்பாக செய்வதற்கு நமக்கு கொஞ்சம் ஆற்றல் தேவைப்படுகிறது. கொஞ்சம் நாம் அதுக்கு நம்முடைய வில் பவர் தேவைப்படுகிறது. அப்போ கொஞ்சம் பலவீனமாக இருந்தால் ஷைத்தான் நம்மளை அடித்து வீழ்த்திட்டு போயிடுவான். அப்போ நான் கொஞ்சம் பவராக இருந்தால் மட்டும்தான் 24 மணி 24 ஹவர்ஸ் அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு சவாலான காரியம். அந்த சவாலான காரியத்தை இந்த அடியான் சரியாக செய்யணுன்றதுக்காக அவனை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த சின்ன 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 இடையிடையான வேலைகளை வச்சுருக்கான்ல. நீங்கள் இது செய்யாட்டி உங்களால் அங்கே நின்று போராட முடியாது ஷைத்தான் கூட. கடையில் போய் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க, இல்லைங்க நல்லா உழைக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் 50 ரூபா லாபம் கிடைக்கும். இல்லைங்க 4 மாதம் தாங்க தாங்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா வாங்க மாட்டார், போயிடுவார். இப்போ நீங்கள் நல்லா உழைக்காத பொருளை உழைக்கும்னு சொல்லி ஏமாற்றி 50 ரூபா சம்பாதிக்கிறதா, லாபம் போனாலும் பரவாயில்லை, வருமானம் போனாலும் பரவாயில்லை, இவர் எனக்கு ஒன்றும் லாபத்தை தரலை, இவர் எனக்கு ஒன்றும் வருமானத்தை தரலை, ரிஸ்க் எடுக்கிறவன் ரப்பு, அதனால் நான் பொய் பேச மாட்டேன், இல்லைங்க இந்த பொருள் 2ஆம் நம்பர் தாங்க, 4 மாதம் தாங்க உழைக்கும் அப்படின்னு சொல்லி அதனால் எனக்கு 25 ரூபா லாபம் போனாலும் பரவாயில்லை என்று நீங்கள் உறுதியாக நிற்கிறீர்களாங்கிற ஒரு பெரிய சவால் போராட்டம் அங்கே இருக்கிறது. ஷைத்தான் விட மாட்டான், அவ்வளவு எளிதாக அவங்கள ஈஸியாக அவங்கள செய்ய விட மாட்டான். பேருவார பக்கத்து கடைக்காரன் மேலே கூப்பிட்டுக்கிட்டே இருக்கானே, உடவா வேண்டாமா பிடிக்கவா இப்படின்னு இந்த போராட்டத்தில் சங்கடமே இல்லாமல் சஞ்சலமே இல்லாமல் நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி, இல்லைங்க இது 2ஆம் நம்பர் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓப்பனாக பேசி லாபத்தை இழப்பதற்கு தயாராகிற மனநிலை இருக்குல்ல, அதுக்கு உங்களுக்கு ஒரு பவர் தேவைப்படுதுல்ல, அந்த பவரை இந்த தொழுகை கொடுக்கும், அந்த பவரை இந்த நோன்பு கொடுக்கும், அந்த பவரை இந்த இபாதத்து கொடுக்கும். அந்த பவரை கொடுத்து உங்களை தயார்படுத்தி அந்த போர்க்களத்தில் ஜெயிக்கிறதுக்கு தான் இந்த பயிற்சி. இது பயிற்சி வழிபாடு என்று சொல்லப்பட்டாலும் ஒரு வகையில் இந்த வழிபாடு அதை சரி செய்வதற்கான பயிற்சி. நோன்பு வையுங்க, இல்லை அல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் தக்வாவுடையவர்களாக ஆகுவதற்கு அப்படின்னா கரெக்டாக இந்த மாதிரி இடத்துல டிசிஷன் எடுக்கிறதுக்குன்னு அர்த்தம். நீங்கள் ஜகாத்து கொடுங்க, ஹுதுமின் அம்வாலியும் சதகத்தம் துத்தஹிருஹும், அவர்களை சுத்தப்படுத்துவதற்கு அப்படின்னா மனசில் கிடைக்கிற அந்த அரிப்பு எல்லாத்தையும் அடிச்சு கிளீன் பண்ணி ஆளை ஃப்ரெஷ் ஆகும். அதுக்கு தான் அல்லாஹ் இந்த வழிபாட்டை தந்திருக்கானே தவிர சும்மா 10ஓடு 11 இருக்கட்டும் நானும் ஒரு ஆள் இருக்கிறேன்னு காட்டுவதற்காக வேண்டிய அல்ல. அல்லாஹ்வை அடிமையாக இருத்தல் என்கிற அந்த 24 மணி நேர ப்ராசஸை சிறப்பாக செய்வதற்கான ஆற்றலை பலத்தை தருகின்ற வேலையைத்தான் இந்த குறிப்பிட்ட இபாதத்துகள் செய்கின்றன. ஓகே சார், இப்போ உதாரணமாக சொல்லணும்னா ஒரு வண்டி ஓடணும்னா அதுக்கு இந்த சர்வீஸ்லாம் பண்ணுறதுக்கு வெரி குட், சூப்பர், அருமை. அதுக்கு வந்து இந்த தொழுகை அப்படிங்கிறத பொருத்தி பார்த்து தொழுகை ஹஜ்ஜு ஜக்காத்து அப்படிங்கிறத. ஓகே, இப்போ பிரத்யேகமாக அல்லாஹ் இந்த இடத்துல தொழுகையை நிலைநிறுத்துவீராக அப்படின்னு சொல்கிறான்ல, ஏன் வந்து தொழுகையை அல்லாஹ் முற்படுத்தி சொல்கிறான் இந்த இடத்துல? தொழுகையை ஆமாம், அதுவும் ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி தான். இப்போ வழிபாடு செய் அப்படின்னு சொன்னால் வழிபாட்டில் நிறைய இருக்கிறது. அதில் குறிப்பாக ஒரு தொழுகையை கொண்டு வந்து நிப்பாட்டுறான் அப்படின்னா இதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளுகிற வகையில் நம்ம அதை விளங்கிக்கலாம். இபாதத்து எல்லாமே இபாதத்து தான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் தான். ஆனால் அதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு இபாதத்து என்னென்னா தொழுகை தான். தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு புரிய வைப்பதற்காக வேண்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ரெண்டாவது தொழுகையினுடைய நன்மை. தொழுகையை வீணாக்குறதுனால மற்ற இபாதத்துகளில் ஏற்படக்கூடிய கோளாறுகளை விட தொழுகையில் கோளாறு ஏற்படுகிற பொழுது நிறைய வாழ்க்கையில் டேமேஜினுடைய அளவு ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ மனிதன் மனோ இச்சைக்கு ஆட்பட்டு பலவீனங்களில் வீழ்ந்து ஷைத்தானின் வழிக்கு போகிறதுக்கான முதல் வாசல் எங்கே திறக்குது தெரியுமா? தொழுகை விடுற நேரத்தில். சூரா மரியம்னு நினைக்கிறேன், அதில் ஒரு வசனம் இருக்கிறது, ஃபஹலஃப மின் பஅதிஹிம் ஹல்ஃபுன் அல்லாஹு ஸலாத்த வத்தபஉ ஷஹவாத்தி ஃபஸௌஃப யல்கௌன கய்யா. அதுக்கு பின்னாடி ஒரு டீம் வருவாங்க, ஒரு தலைமுறை வருவாங்க. ஃபஹலஃப மின் பஅதிஹிம் ஹல்ஃப், ஏற்கனவே ஒரு தலைமுறை போயிடுச்சு, அடுத்த தலைமுறை வருகிறது. அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா அல்லாஹு ஸலாத் தொழுகையை வீணடிக்கிறாங்க, வத்தபஉ ஷஹவாத் மனோ இச்சையை பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க. ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, அவ்வளோதான், நாசமும் அழிவு தான் அவங்களுக்கு. அப்போது மனோ இச்சையை பின்பற்றுதல் என்பது எங்கே துவங்குதுன்னா தொழுகையை விடுதல் எந்த புள்ளியில் நிகழ்கிறதோ அந்த புள்ளியில் மனிதன் மனோ இச்சைக்கு அடிமையாக மாறுகிறான் என்பது துவக்கமாகிறது. அப்போ அதிலிருந்து மனோ இச்சை தானே எல்லாத்தையுமே இழுத்துட்டு போய் உங்களை வழிகேட்டில் விழுது. எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி நிப்பாட்டுற ஒரு பெரும் கேடயமாக அல்லாஹ் இதை கொடுத்துருக்குறான். அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம விளங்கிக்கணும் என்பதற்காக வேண்டியதான் அல்லாஹ் இந்த இபாதத்து செய்யி என்னை வணங்குன்னு சொன்ன உடனே தம்பி தொழுகை முக்கியம் அப்படிங்கிறத நமக்கு நினைவுபடுத்துறான். ஓகே சார், அதான் இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த வசனத்தில் அல்லாஹ் வந்து என்னை அறிஞ்சுக்கோன்னு சொல்கிறப்ப அவனை அறிஞ்சு அவனை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் தொழுகையாக இருக்குது. வக்கீமி சலாத் அலி ஜிக்ரி, என்னையை நீ அறிஞ்சிக்கிறதுக்காக வந்து நீ தொழுகையை நிலைநிறுத்துன்னு சொல்கிறான். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு டூலாக இருக்குது. அதை வந்து நம்ம விட்டுறவே கூடாது, திருப்பி திருப்பி அதை நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணிக்கணும்னு புரியுது.
ஓகே உஸ்தாத், இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் வந்து தொழுகையை நிலைநாட்டுங்க அப்படின்னு சொல்கிறப்ப நான் மற்ற இடத்துல இருந்து இப்போ யோசிச்சு பார்க்கும்போது அகிமுஸ் சலாத்தை தொழுகையை நிலைநிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவான் அல்லாஹ். இங்கே வந்து அந்த தொழுகையை நிலைநிறுத்துங்கன்னு சொல்கிறதோட இல்லாமல் ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக ஒரு ஆன்சரோட சொல்கிற மாதிரி இருக்குது இல்லையா இந்த வசனத்தில்? ஆமாம், இங்கே அவன் காரணத்தோடு சொல்கிறான். ஏன் தொழுகை அப்படின்னு, அகிமிஸ் சலாத்தை தொழுகையை நீர் நிலைநாட்டுவீராக, திக்ரி என்னை நினைப்பதற்காக. ஏன் என்கிற அதை ஏன் தொழுகணுங்கிற அந்த தொழுகையினுடைய முக்கியமான அம்சத்தையும் இங்கே குறிப்பிட்டே அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நினைவு அங்கே முக்கியமானது அப்படின்னு. இது இல்லாமல் தொழுகுங்கிறது பயன் இல்லைங்கிறது விளங்குது. இப்போ ஒரு காரியத்தை செய்கிறோம்னா ஏன் செய்கிறோம்னு தெரிஞ்சு அந்த நோக்கம் நிறைவேறுகிற வகையில் செஞ்சால் தான் செயல்படுத்துறதுன்னு அர்த்தம். அந்த நோக்கம் நிறைவேற மாதிரி செய்யலாட்டி ஒரு காரியத்தை ஒருத்தர் சாப்பிட்றாரு பசி அடங்கணும்ல, பசி அடங்குற மாதிரி சாப்பிடணும், அவருடைய சாப்பாடு பசியை அடக்கணும். அப்படி இருந்தால் தான் அவர் சாப்பிட்டாருன்னு அர்த்தம். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கார், பசி அடங்க மாட்டேங்குது அப்படின்னா, நரகத்தில் போடும்போதெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, லா யுஸ்மினு வலா யுகுனி மின் ஜூ, அவங்க சாப்பாடு கொடுப்பான், ஆனால் சாப்பாடு அவனை சாப்பாடு என்ன வேலையை செய்யணுமோ, சாப்பாடெல்லாம் ஹெல்த்தியாக கொடுக்கணும், நல்ல உடம்பு புஷ்டியாக்கணும், அதெல்லாம் ஒன்றும் செய்யாது, அவனுக்கு எந்த பயனையும் தராது. ஆனால் சாப்பாடுங்கிற பேரில் அவனுக்கு ஊற்றப்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த சாப்பாடு சாப்பிடாமலே இருக்கலாம் போல இருக்குங்கிற மாதிரி ஒரு சூழல் அவனுக்கு இருக்கும். அப்போ இந்த மாதிரி அப்போ எந்த ஒரு காரியத்தை நாம் செஞ்சாலும் அது ஏன் செய்கிறோம்னு தெரியணும். அந்த உண்மையிலே நான் செய்யக்கூடிய செயல் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறதா என்கிற புரிதலோடு செய்யணும். அந்த மாதிரி இங்கே அல்லாஹ் தொழுகு அப்படின்னு மொட்டையாக சொல்லாமல் தொழுகையை ஏன் தொழுகணும்னு சொல்கிறான். எதுக்கு தெரியுமா? இல்லை திக்ரி, என்ன நினைக்கிறது. தொழுகைன்னா என்னை நீ நினைக்கணும், என் நினைவு உன் உள்ளத்தில், என்னுடைய திக்ரு உன் உள்ளத்தில் பசுமையாக இருக்கணும். அப்போ தான் அதுக்கு தான் நீ தொழுகிற. நீ வெளியில் போனவுடனே நீ கரெக்டாக இருக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? வெளியில் போனவுடனே கரெக்டாக இருக்கிறதுனா உள்ளத்துக்குள்ளே அல்லாஹ்வை பற்றியான திக்ரு இருக்கணும். இப்போ நம்முடைய தொழுகை, இது ரொம்ப முக்கியமான கேள்வி என்னென்னு கேட்டால், நம்முடைய தொழுகை இந்த நோக்கத்தை நிறைவேற்றுதாங்கிறது தான். பெரும்பான்மையாக நாம் அப்படியே ஒரு மேலோட்டமாக பார்த்தா கல்புகளை அறிஞ்சவன் ரப்புல் ஆலமீன் தெரியாது, ஆனாலும் கூட வெளிப்புறத்தை வைத்து சிலதை நாம் கணிக்க முடியும் தானே. அப்படி நாம் யோசித்தோம்னா பெரும்பான்மையானுடைய மக்களுடைய தொழுகை இந்த நோக்கத்தை நிறைவேற்றலைங்கிறது நமக்கு புரியுது. ஏன்னா தொழுகை என்னவெல்லாம் செய்யும்னு குர்ஆன் ஒரு லிஸ்ட்டு சொல்லுது. தொழுகையினால் கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன, அதாவது இந்த உலகத்துடைய பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் சொல்லுது. மறுமையின் பெனிஃபிட்ஸ் வேறு, அது மறுமையில் போனால் தான் தெரியும். இந்த உலகத்தில் சில லாபங்கள் இருக்குல்ல, அந்த லாபங்கள் நம்ம சமுதாயம் அடையிற மாதிரியே தெரியல. அப்போ என்ன காரணம்? அப்போ நம்ம தொழுகலைன்னு அர்த்தம். சாப்பிடணும், நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும், நல்ல வேலை செய்யணும், ஆற்றல் தரணும், எனர்ஜி இருக்கணும். சாப்பிட்றாரு, எந்திக்க மாட்டேங்கிறாரு, சாப்பிட்றாரு, நிற்க மாட்டேங்கிறாரு, சாப்பிட்றாரு, உள்ளுக்குள்ளே ஒன்றுமே கிரியேட் ஆக மாட்டேங்குது, ரத்தம் உருவாக மாட்டேங்குது, ரத்தத்தில் சத்துக்கள் போக மாட்டேங்குது. அப்படின்னா சாப்பிடவே இல்லைன்னு தானே அர்த்தம். கிட்டத்தட்ட நம்முடைய தொழுகைகள் பெரும்பான்மையாக அப்படித்தான் இருக்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தா, நாம் தொழுகையில் அல்லாஹ்வுடைய இதுக்கு நினைவுல இல்லை, நம்முடைய நினைப்பில் வேற எங்கேயோ இருக்குது. நகைச்சுவையாக தொழுகையில் வேறு என்னத்தையோ ஒன்று நினைக்கிறது, அது சமூகத்தில் நகைச்சுவை பேச்சாகவே மாறி இருக்குது. எந்த அளவுக்குன்னா ஒருத்தர் தொலை வச்சாராம், ஒரு இமாமு. பொதுவாக இமாம் ஜமாத்தில் தொழுகை நடக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இமாம் தான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக கவனத்தோடு இருப்பார். உட்கார்றது எந்திக்கிறது கரெக்டாக செய்யணும். பின்னாடி இருக்கிறோம் அதில் பெரும்பாலும் அந்த உட்கார்றது எந்திக்கிறதெல்லாம் ஒரு 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 சவுண்டு மாடுலேஷன் வச்சுருப்பாங்க. பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சஜிதாலேருந்து எந்திக்கிறாங்க, அல்லாஹு அக்பர் அப்படின்னா அத்தையத்தில் உட்காரணும்னு அர்த்தம். அல்லாஹு அக்பர் அப்படி மேலே எந்திரிச்சு தக்பீர் கட்டணும்னு அர்த்தம். இந்த சவுண்ட் மாடுலேஷனை வச்சு பின்னாடி இருக்கிறவங்க அவர் நீட்டுனார்னா அப்படி எந்திரிக்க சொல்லாருன்னு எந்திரிச்சிருவாங்க. அல்லாஹ் அக்பர் சுருக்குனார்னா உட்கார சொல்லாரு உட்காந்துருவாங்க. இப்போ மாற்றிட்டாருன்னு வைங்க, நீங்கள் பள்ளியாசில் சில நேரங்களை பார்க்கலாம், விதி விலக்கா அப்படி நடக்கும். சில இமாம்கள் இந்த மாடுலேஷன் இருக்காது, மாறி நின்று தொலை வைப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர் அப்படின்னு எந்திரிச்சு தக்பீர் கட்டிட்டு இருப்பார். பின்னாடி ஒரு 10 பேர் உட்காந்துருப்பாங்க, அல்லாஹ் அக்பர்னு சொல்லி உட்காந்துருப்பார். பாதி பேர் எந்திரிப்பா உட்காரவா குழப்பமாக இருக்கும். அது மாதிரி இமாம்கள் பிழைகள் செய்கிற பொழுது பின்னாடி உள்ளவங்களுக்கு பெரிய பஞ்சாயத்து ஆயிரும். எதனால் பஞ்சாயத்து ஆகுது? கவனம் இங்கே இல்லை, கவனம் வேற எங்கேயோ கிடக்கிறதுனால நம்ம கவனம் இல்லாமல் போகிற போக்கில் அவர் தான் கரெக்டாக போய்கிட்டு தானே இருக்காருன்னு அவர் பின்னாடி ஏதோ ஒரு குத்து பதிவில் போய்கிட்டு இருக்கோம். இது மாதிரி தான் ஒரு அஜரத்து தொலை வச்சாராம். 3 ரக்காத்தில் சலாம் கொடுத்துட்டாராம். சலாம் கொடுத்த உடனே பின்னாடி டவுட்டு, டைத்தை பார்த்தா எப்போதுமே 4 ரக்காத்து 10 நிமிஷம் தொலை போகிற, 1 மணிக்கு ஆரம்பித்தா 1:10 தான் முடியும், 1:08 தான் ஆச்சு அப்படின்னா இவர் குறைச்சிட்டாரோ கூட்டிட்டாரோ இப்படின்னு ஒரு விவாதம் போகுது. அதெடுத்து பார்த்தாரு, ஏன்னா ஆளாளுக்கு ஒரு மாதிரி பேசிக்கிட்டு உடனே பேச்ச முடிப்பேன்னு சொல்லி அதெல்லாம் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. உடனே ஒரே ஒருத்தர் மட்டும்
அஜர்த்து நீங்கள் 3 ரக்காத் தான் தொலை வச்சு 4 தொலை வைக்கல, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக 3 தாங்க உறுதியாக சொல்கிறாங்க, எனக்கு நல்லா தெரியும் 3 தாங்க அப்படின்னு. மக்கள்லாம் மெய்சிட்டு போய் அஜர்த்து இப்பா என்னம்மா தொழுதுருக்காரு, நம்மளும் அறகுறையாக தொழுதுருக்கோம் வேறு ஏதோ ஒரு கவனத்தில் அதை நினச்சி இதை நினச்சி கடைசியில் ஒரு 2 3 தெரியாமல் தொழுதுட்டோமேனு தங்களை தாங்களே நொந்து கொண்டு அவரை பார்த்து கேட்டிருக்காங்க, எப்படிங்க இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு. வேற ஒன்றும் இல்லைங்க, நமக்கு மொத்தம் 4 கடை இருக்குது, ஒவ்வொரு ரகத்தில் ஒவ்வொரு கடை கணக்கு முடிச்சிடுவேன், 3 கடை தான் முடிஞ்சிருக்கு, மீதி ஒரு கடை பாக்கி இருக்குன்னாராம். யாரோ ஒருத்தர் நல்லா தொழுதுட்டாருன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் கூட இப்படி நகைச்சுவையாக நம்முடைய தொழுகை இப்படித்தான் இருக்கிறது என்று சொல்லத்தகுந்த வகையில் தான் பெரும்பான்மையான தொழுகை இருக்கிறது. அதனால் கிடைக்க வேண்டிய ரிசல்ட்டு நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏதோ ஒரு பேருக்கு அங்கங்கே அல்லாஹ்வுடைய நினைப்பு வந்துட்டு போகுது. ஒரு வகையில் சொன்னால் சந்தர்ப்பவாதிகளுடைய தொழுகையை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது. ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தாங்கள முனாஃபிக்குகள் என்கிற சந்தர்ப்பவாதிகள், அவங்கள பற்றி சொல்லும் பொழுது இதா காமு இல ஸலாத்தி காமு குசாலா, அவங்க தொழுகைக்காக நின்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள். யுராவுன நாஸ், மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுவார்கள். வலா எதுக்குரூன் அல்லாஹ் இல்லா கலீலா, அல்லாஹ்வை குறைவாகத்தான் நினைவு கூறுவார்கள். அல்லாஹ்வுடைய நினைப்பு கொஞ்சம் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. அல்லாஹ் அக்பர் இருக்கும்போது அல்லாஹ் நினச்சிக்குவார், அதுக்கப்புறம் ஊருக்கெல்லாம் போயிடுவார், திரும்ப அல்லாஹ் அக்பர் ருக்குக்கு போகும்போது திரும்ப அல்லாஹ் கொஞ்சம் நினச்சிக்குவார். பெரும்பான்மையான நேரம் அல்லாஹ்வுடைய நினைப்பு இல்லை, கொஞ்சம் தான் அல்லாஹ்வுடைய நினைப்பு. இதை சொல்லிட்டு அல்லாஹ் இவன் முனாஃபிக்கு, இவனுடைய தொழுகை இவனை நரகத்தில் கொண்டு போய் தான் தள்ளுது. இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்தின் அடித்தட்டில் இவன் இருப்பான் என்றெல்லாம் அல்லாஹ் எச்சரிக்கிறான். அப்போ கிட்டத்தட்ட இதுக்கு நெருக்கமான ஒரு தொழுகையாகத்தானே நம்முடைய தொழுகையும் இருக்குது. அதை நமக்கு உணர்த்துகிற வகையில் தொழுகைங்கிறது தொழுகை நிலைநாட்டுங்கிற வார்த்தையே நமக்கு சொல்லிடுது. நான் பர்ஃபெக்டாக அப்படி தூக்கி நிப்பாட்டு, சும்மா ஏதோ பேருக்கு அப்படி இல்லை, செத்தவனுக்கு வெத்தலைப்பாக்கு கொடுக்குற மாதிரி இல்லை. அப்படி அதை எதை எப்படி செய்யணுமோ அதை அப்படி செய்கிறதுக்கு பேர் தான் நிலைநாட்டுதல். அந்த வார்த்தையிலே அதை சொல்லிட்டான். அடுத்துல திக்ரி, அதில் என்னுடைய நினைப்பு இருக்கணும்ப்பா, என்னுடைய இருக்கிறதுக்குள்ளே இருக்கணும். தக்பீரேட்லேருந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் வெளியே போகும் தான், அங்கே நின்று ஆனாலும் திரும்ப கொண்டு அதில் விட்டு அல்லாஹ்வுடைய நினைவால் தொழுகை நிலை பெறணுங்கிற அதனுடைய காரணத்தையும் சேர்த்து அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுறான். அது இப்போ தொழுகையில் அல்லாஹ்வுடைய நினைவு அல்லாஹ்வுடைய திக்ர் இருக்கணுங்கிறது புரியுது. ருக்குலையோ சஜிதாலையோ திருப்பி நம்ம அந்த கான்சன்ட்ரேஷனை கொண்டு வரணும்னு புரியுது. இப்போ அது அந்த தொழுகையோடைய நேரங்களுக்கு மட்டும்தான் நம்ம வச்சுக்கலாமா, இல்லை ஃபர்தராக இன்னும் எக்ஸ்ட்ராவாக சொல்லலாமா? இல்லை, அதாவது தொழுகையே அப்படி பண்ணணும், அது நேரடியாகவே அந்த வசனத்தில் நமக்கு கிடைக்குது. அதை தாண்டி அதோடு மட்டுமே சுருக்கி விட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வசனத்திலிருந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருளும் பயன்களும் கிடைத்தால் எல்லாவற்றையும் சேர்த்து தான் நம்ம எடுக்கணும். அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா தொழுகை நிலைநாட்டு, நீ வாழ போகிற வாழ்க்கையில் அல்லாஹ்வை நினைக்கணும் அதுக்காக அப்படியே நீங்கள் பொருள் கொள்ளலாம். தொழுகை நிலைநாட்டு ஏன் நிலைநாட்டுன்னு தெரியுமா? இதை நீ நிலைநாட்டு அங்கே அல்லாஹ்வை நினைக்கிறதுக்காக உன் சாப்பாட்டில், உன் வியாபாரத்தில், உன் குடும்பத்தில், உன் தொழில்துறையில் எல்லா நேரமும் அல்லாஹ்வை நீ நினைக்கணும்னா இங்கே நீ கரெக்டாக தொழுகை நிலைநாட்டு. அல்லாஹ்வுடைய நினைவு இங்கே சரியாக இருந்துச்சுன்னா எல்லா நேரமும் அல்லாஹ்வை நினைக்க வைப்பான். தொழுது முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோடனே நீ தடம்புரன்ற மாட்டேன். காலையில் மாலையில் இரவில் எப்போ பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய நினைவில் திக்ரிலே நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க. எல்லா நேரத்துலையும் திக்ரு தேவை. குர்ஆன் நீங்கள் எடுத்து பாருங்கள், இந்த திக்ரை அல்லாஹ்வுடைய திக்ரை பற்றி அவ்வளோ பேசுது குர்ஆன். வதுக்குர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக தலர்ருஅன் வ ஹீஃபத்தன் வ தூனல் ஜஹ்ரி மினல் கௌலி பில் குதுவி வல் ஆசால் வலா தகும் மினல் காஃபிலி. வதுக்குர் ரப்பக, உன் இறைவனை நீ நினைவுகூர், ஃபீ நஃப்ஸிக, உன் உள்ளத்திலே, தலர்ருஅன் பணிவாக, வ ஹீஃபத்தன் பயத்தோடு, வ தூனல் ஜஹ்ரி பில் கௌலி பில் சப்தத்திலே உரத்த சப்தம் இல்லாமல், பில் குதுவி வல் ஆசால், காலையிலும் மாலையிலும் திக்ரு செய். சொல்லிட்டு வலா தகும் மினல் காஃபிலீன், கவனமற்றவர்களில் ஒருவனாக நீ ஆயிராத. எல்லா நேரம் கவனத்தோட. கவனம் என்பது என்ன? அல்லாஹ்வை பற்றியான கவனம் தான். எப்படா ஏமாற்றி எவன்டா ஆட்டையை போடலாம் அப்படி அந்த கவனம் இல்லை. அல்லாஹ்வுக்கு பிரியமான வெறுப்பானவன் நான் ஆயிடக்கூடாது, அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரியவன் ஆயிடக்கூடாது, எந்த செயலும் அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதிச்சு தந்துடக்கூடாது, எந்த பேச்சும் அல்லாஹ்வுடைய வெறுப்பை எனக்கு சம்பாதிச்சு கொடுத்துடக்கூடாது. இப்படின்னு எப்போ பார்த்தாலும் அல்லாஹ் 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 அல்லான்னு அல்லாஹ்வுடைய நினைவோடே உன்னை வச்சுக்க. அலட்சியமானவனாக கவனமற்றவனாக நீ ஆயிராத என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். அப்போ அந்த மாதிரி நீங்கள் வாழணும்னா இந்த தொழுகையை சரி பண்ணு, அந்த வாழ்க்கையை உன் தொழுகை சரி பண்ணும் என்ற கருத்தை இந்த வசனத்திலிருந்து புரிஞ்சுக்கலாம்.
சுபானல்லா உஸ்தாத் இப்போ இந்த சின்ன வசனத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் பேசுகிற அளவுக்கு அல்லாஹ் கண்டென்ட் சொல்கிறாங்கிறப்ப ரொம்ப வியப்பாக இருக்குது. இது வரைக்கும் கேட்டதில்லை இது மாதிரி. நம்ம அல்லாவை அறிஞ்சிக்கிறதுலேருந்து அல்லாவை வணங்குதல்னா என்ன, தொழுகையோட முக்கியத்துவம் என்னங்கிறது புரியுது. ஸோ இன்ஷா அல்லாஹ் இது போன்ற வீடியோவுக்கு குரான் காலேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவை நிறையா மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.